சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வரும். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படங்கள் அகற்றப்படுகின்றன. தேர்தல் நடத்தை விதிமீறல் நடக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வருகிறது. இதன்படி தலைவர்களின் புகைப்படங்கள் பொது இடங்களில் இருக்கக்கூடாது என்பது விதி. அதன்படி தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படம் அகற்றப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகின்றன. இந்நிலையில் பறக்கும் படையினருக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் உள்ள தலைவர்களின் புகைப்படங்கள் மறைக்கப்பட வேண்டும். தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறைக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் உள்ள தலைவர்களின் புகைப்படங்கள் மறைக்கப்பட வேண்டும். அதன் போல தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களினுடைய புகைப்படம் நீக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த நடைமுறை தற்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றி தற்பொழுது தமிழகத்தின் எல்லா இடங்களிலுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தலைவர்களினுடைய படங்கள் அது அரசு அலுவலகமோ அல்லது பொது இடங்களிலோ எங்கு இருந்தாலும் அவர்களது புகைப்படங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பது விதிமுறை. அதன்படி தற்பொழுது மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் 5 மாநிலங்களுக்குமான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் தேர்தல் தேதி ஏப்ரல் 23, அஸ்ஸாமில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. கேரளாவிலும் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. புதுச்சேரியிலும் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. ஐந்து மாநிலங்களிலுமே வாக்கு எண்ணிக்கை ஒரே நாளில் நடைபெறுகிறது. மே 4ஆம் தேதி 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது.